சரி சரி, முதலில் எனக்கு பான் கேக் வேண்டும். இங்கே அவை இருக்கின்றன. எளிது, எனக்கு மாவு தயார். நான் உள்ள வந்துட்டேன். அது என் பிடித்த கரண்டி எங்கே? இதோ நான் மாவை எடுத்து தட்டில் ஊற்றுகிறேன். முதல் தோசை தயார். அருமையா இல்லையா பெண்களே? கூல். ஹே ஹேண்ட், அந்த பார்ல எனக்கு கொண்டு வா. சிறப்பு. மைதான் உங்களுக்கு தேவை. அதை மாவில் சேர்த்து கலக்கவும். அருமையான நிறம். அதை வாணலில் ஊற்றுகிறேன். என் கையொப்ப பன்கேக் தயார். சிறப்பு. அப்படியா? இல்ல, கருப்பு நிறம் அதிகமாக இருக்கும். நான் பிரகாசமான நிறங்களை எடுப்பேன். அதனால் நான் அதை எண்ணெய் ஸ்டென்சிலால் நிரப்புகிறேன். என்ன மாவு முடிஞ்சிட்டதா? ஓ சரி. மாவால் மூடப்பட்டு விட்டேன். இது நடக்கிறது. நான் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஓ, என் கையில கொஞ்சம் மீதம் இருக்கிறது. பரவாயில்லை, சுவையாக இருக்கிறது. சரி, நான் என் பான்கேக்கை நிரம்பிடுவதை தொடர்கிறேன். ஆகவே இது தயாராகிவிட்டது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? அப்போ எனக்கு என் பான் கேக் எடுக்க நேரம் வந்துட்டது. இப்பொழுது அதுல மேபிள் சிரப் சேர்க்கிறேன். இதோ போலி இனிப்புகளை விரும்புகிறாள். ஓ, என் கடைசி பான்கேக் தயாராகிவிட்டது. இப்போது இதை இந்த இரத்த சிவப்பு ஷர்பத்துடன் அலங்கரிக்க வேண்டும். மேலும் சில சிலந்திகள். பெண்களுக்கு சிலந்திகள் பிடிக்கும் இல்லையா? சரி, போலி, நமது உணவுகளை சுவைக்க தயாரா? அருமை. சரி, தட்டில் என்ன இருக்கிறது? சிலந்திகள். அருவருப்பு. அவற்றை வெளியே எறியலாம். சரி, புதன்கிழமையின் பன்கேக்குகளை முயற்சிக்கிறேன். அவை உண்மையில் சுவையாக இருக்கின்றன. சரி, அடுத்தது என்ன? பாட்டியின். அவை மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கின்றன. ஓ, எனக்கு பிடிக்கும். ஆஹா, குளிர். ஓ, இது ஒரு யூனிகார்ன். என்னிடம் விரைவில் வாருங்கள், சுவையான குழந்தை. இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. மேலும் எனக்கு யூனிகார்ன்கள் மிகவும் பிடிக்கும். காண்டி, இது ஒரு வெற்றி. ஹூரே, நான் மிகச் சிறந்தவன். இப்போது எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சமைக்கவும். சரி. அப்படியா? உருளைக்கிழங்கை தோல் சீவ வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கேண்டி என்ன செய்கிறாள்? பரவாயில்லை, இது ஒரு லைஃப் ஹேக். உருளைக்கிழங்குகள் சில வினாடிகளில் தோலுரிக்கப்படும். தோலுக்கு மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. இப்போது என் சிறப்பு உருளைக்கிழங்கு கத்தி. சரியான துண்டுகள். நான் அவற்றை ஒரு கிண்ணத்தில் வைத்து நிறத்தை சேர்க்கிறேன். அதை கலக்கிவிட்டு வோலா, சிவப்பு உருளைக்கிழங்குகள். உண்மையில் கலந்த நிறங்கள். நான் இன்னும் சில நிறங்களை சேர்க்கிறேன். இப்போது எண்ணெய் சேர்த்து முதல் பகுதியை போடுகிறேன். சில நிமிடங்கள் என் உருளைக்கிழங்குகள் தயாராகிவிட்டன. அதை எடுத்து மீதியை மீண்டும் செய்கிறேன். அற்புதம். நீ தூங்குகிறாயா? எழுந்துரு. ஓ, நான் கவனக்குறைவாக இருந்தேன். நான் எங்கே இருந்தேன்? ஓ ஆம், நாங்கள் உருளைக்கிழங்கை வறுக்க வேண்டும். நன்றா. அதுதான். என்ன ஹேங்கம். ஆமென். நான் அதை ஒரு தட்டில் வைக்கிறேன். மையத்துல சாஸ் இருக்கட்டும். உப்பு சேர்க்க மட்டுமே உள்ளது. So, verschiedene ze kaishucha, so me parchment deliverchonum. Aber du wajerenes sibri spray. Evrathus preshning ya. என்ன? ஓ, அது சிக்கியதாக தெரியவில்லை. ஓ, புதன்கிழமை நீ முழுவதும் கருப்பாக இருக்கிறாய். ஓ, வயதான பெண்மணியை பயமுறுத்தி விட்டாய். நான் மீண்டும் உருளைக்கிழங்குகளுக்கு செல்வேன். அவை எவ்வளவு கருப்பாக இருக்க முடியும் அவ்வளவு இருக்க வேண்டும். எங்களுக்கு தேவையானதை நான் ஒரு கிண்ணத்துல போட்டு சாஸ் சேர்க்கிறேன். ஆம், அதுதான் என் பாணி. எனக்கு கிடைத்து விட்டது. இப்போது நீ என்ன சொல்கிற பாப்போம்? போலி, பியூ. நான் எங்கு தொடங்குவது? அது சுவாரஸ்யமாக தெரிகிறது. நான் முயற்சிக்கிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஓ, நிமிஷம். மிகவும் சுவையாக இருந்ததால எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கு அதை கெட்சப்ல மூழ்க விட்டு போகலாம். பாட்டி, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆஹா, எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மிகவும் பிடிக்கும். நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன். வாவ், நான் இதை முழு நாளும் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, நன்றி.
அப்படியா? என்ன வண்ணமயமான உருளை கிழங்குகள்! நான் ஒரு வானவில் சாப்பிடுவது போல இருக்கிறது. காண்டி, இது பாராட்டுக்கு அப்பாற்பட்டது. ஹூரே, நான் மீண்டும் வென்று விட்டேன். என்ன பெரிய வயிறு! நான் நிறைந்து விட்டேன். இப்போது எனக்கு அவசரமாக ஒரு பர்கர் வேண்டும். இருக்கும் சரி, எளிது சகோதரி, தொடங்கலாம். முழு தீ. நாங்கள் பண்களை பொரிக்க வேண்டும். சரியாக பழுப்பு நிறமாக. கட்லெட் செய்ய நேரம். நான் நறுக்கிய மாமிசத்தை ஒரு வாணலியில் வைத்து ஒரு வட்டமாக உருவாக்குவேன். உங்களுக்கு ஒரு கட்லெட். மேலே சீஸ். அதை பனில் மாற்றலாம். நான் அதை மற்றொரு பன்னுடன் மூடுகிறேன். அருமா. மற்றும் என் பர்கர் தயாராக உள்ளது. அந்த சலிப்பான பன்கள் என்ன? அவற்றுடன் முடிந்தது. நான் ஒரு டோனட் எடுப்பேன். வெந்தய கல்லும் தேவையில்லை. அதனால் இதை செய்வோம். நான் இத பாதியாக வெட்டுகிறேன். இப்போது நான் சாக்லேட்டை உள்ள வைக்கிறேன். மேலும் இது நல்லதாக இருக்கும். இப்போது இந்த திரவ மிட்டாயை முயற்சிக்க வேண்டும். மோசமாக இல்லை. சேர்க்கிறேன். அருமை. இப்போது சில மார்ஷ்மெல்லோக்கள். இது ஏன் ரகசிய பொருள்? இது சாதாரணமாக தாங்கும். நான் எல்லாவற்றையும் ஸ்ட்ராபெரி சிரப்பால் நிரப்பி டோனட்டின் இரண்டாம் பாதியால் மூடுவேன். என்ன அழகு! புதன்கிழமை எப்படி? நான் கத்தியை பயன்படுத்தி சீசில் குழாய் வடிவிலான ஒரு வடிவத்தை உருவாக்குவேன். இது போல நான் அதை ஒரு பனில் வைப்பேன். அப்புறம் ஒரு கட்லெட், ஒரு வெள்ளரிக்காய் நாக்கு, அப்புறம் இரண்டாவது சீஸ். அதை ஒரு பன்னுடன் மூடுகிறேன் மற்றும் 2 குழிவுகளை உருவாக்குகிறேன். அங்கே கடுகு ஊற்றுகிறேன். ஆமென். எனக்கு கொண்டு வா. வைங்க. கொடுத்தேன். அதுதான் அவை பொருந்தும். இப்போது நான் அவற்றை மேல் வைக்கிறேன். அருமை. என் மான்ஸ்டர் பர்கர் தயார். ஓ இல்ல, என்ன ஒரு பயங்கரம்! ஐயோ, சரி போலி, உனக்கு சுவைக்க நேரம். சரி சரி, எவ்வளவு குளிர்! இதிலிருந்து தொடங்குகிறேன். சுவை சுவை. ஓ, இது ருசியாக இருக்கிறது. குளிர், எனக்கு தெரியும். இப்போது இதை. அடடே, இது ரொம்ப உலர்ந்திருக்கிறது. எனக்கு அது பிடிக்கவில்லை. ஓ இல்லை. ஓ ஓ பெரிய விஷயம். நான் சாஸ் பத்தி மறந்துட்டேன். அருமை. இது என்ன? நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். சுவை மிகு. இது மிகுந்த சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு இது பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். நான் யாரை தேர்வு செய்ய வேண்டும்? எதற்காக என்றால் இந்த மான்ஸ்டர் மிகச் சிறந்ததாக மாறிவிட்டது. வென்ஸ்டே வென்று விட்டது. வாவ், பார்பராக்கு அம்மா ஒரு முழு பிளேட் பாப்கார்ன் கிடைச்சது. நல்ல அதிர்ஷ்டம். நிக்கிற்கு அதிகம் இல்லை, ஆனால் அவர் பொறுமையாய் இருக்கிறார். ஜூலிக்கு அவ்வளவாக அதிர்ஷ்டம் கிடைக்கவில்லை. அவருக்கு ஒன்று மட்டுமே. ஜூலி, நீயே ஆரம்பி. எனக்கு ஒரு ஐடியா உண்டு. என்னுடைய மின் இருக்தியை எங்கே வைத்தேன்? அதே நான் தேவை. அது ரொம்பவே சீக்கிரமாகவும் ருசியாகவும் இருந்தது. சூப்பர். நான் அடுத்து. நான் எனது போப் காங்கிகளை விரைவில் சமைக்க போகிறேன். ஓ நிக், நீ சமையலாளர் ஆக வேலை செய்ததை கூறவில்லை. இந்த சமையல் குறிப்பு எழுதிக் கொள்ளுங்கள். ஒரு பாத்திரம் எடுத்து அதில் போப் காங்கி விதைகளை சேர்ப்போம். சில நிமிடங்கள் காத்திருந்து ரசிக்கவும். ஓ, அதுதான் ஒரு வெடிப்பு. பெண்களே, தற்காப்பு பெறுங்கள். வாவ் நிக், இது உண்மையிலே வெடிக்கிற சமையல் செய்முறை. நான் என்னுடைய வழியில பாப்கார்ன் வைக்கிறேன். கோலாவோட சில டபாஸ்கோ கலக்கவும். உங்களோட மேட்சிங் தாளத்துகளுக்கு குடிக்க கொடுங்க. அது இதுதான் எனக்கு எல்லாம் தேவைப்படும். நன்றி நிக். என்ன? ஓ, பார்பாரா மற்றும் நிக் எவ்வளவு கம்மி கண்கள் வச்சிருக்காங்க பாருங்கள். ஜூலியோட ஒன்றே தான் இருக்கு. தோல்வியாளர் நிக். ஜூலிக்கு சிரிப்புக்கு மனநிலை இல்லை என்பதை நீ கவனிக்கவில்லை என்றால் அதை எடுத்துக்கொள். என்னுடன் முறக்காதே. நாம் ஏன் சண்டையாட வேண்டும்? இப்போது நான் எனது பழி கூட்டிக் கொள்வேன். நிக்கு, நீ இப்படி என்ன கண்டுபிடிச்சிருக்க? கண்களில் கேட்சப். ஏய், எவ்வளவு அருவருப்பானதாக உள்ளது. ஜூலி, உனக்கு வேண்டுமெனில என்னுடைய கண் சாப்பிடலாம். உண்மையில நீங்களா? ஆம், அது என்னை விட்டு வெளியேற செய். எச்சரிக்கையாக இருக்க. நீ நிக்கின் கண் தின்று விட்டாய். அதை நினைத்து பாருங்கள். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. நான் செய்யவிருக்கிறேன். தூக்கல போனில் காபி பிடிக்கும். தூ என்ன? இப்போ எனது முறை.
எவ்வளவு சுவை! நான் இவற்றை என்றைக்கும் சாப்பிடலாம். ஆச்சரியம், அது ஒரு பசிகேடு. Wow, இப்ப அந்த வேகம். எனது முறை. அட நிக், நீ அதையெல்லாம் வேகமாக சாப்பிட்டு விட்டாய். குழந்தைகளோட பகிர்ந்து கொள்வாயா? தயவு செய்து, அவர்கள் மிகவும் பசிக்கிறார்கள். ஒன்றேனும் கொடுப்பாயா? தயவு செய்து. இல்லை, அவை எனது. நிக், நீ அதக்கண் கம்மி. கண்கள் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியாது. மிகுந்து விட்டது. இப்போது பார்ப்பாய் செயல்களை என்ன செய்வார்கள் என்று பெண் குழந்தைகள். நான் இதையெல்லாம் சாப்பிட முடியாது. அதை என்னிடம் இருந்து அகற்றுங்கள். ஒரே ஒன்றா நான் இதை செய்ய முடியும். அடடா, அது என்ன? நண்பர்களே, சீராக இருங்கள். நீங்கள் இதை செய்ய முடியும். நான் முதல்ல தொடங்குகிறேன். பர்பரா, அது ஒரு விதை. நீ அதை சாப்பிடக்கூடாது. நீ அதை விதைக்க வேண்டும். எச்சரிக்கையாக இரு. பார்பரா, எதையாவது எங்கள் மீது எரிகிறாயா? இப்போ உன்னை நட்டு விடுவேன். வளர். நான் வளர விரும்புகிறேன். பர்பரா, நீ கூச்சம் காத்திருக்க வேண்டும். அவனுக்கு வளர காத்திருக்கும் நேரம் கொடு. நான் முதலில் தொடங்குகிறேன். நீ இதனை கடுமையாக சாப்பிட வேண்டும். ஆகையால் நீ அதன் சுவையை உணர முடியாது. இந்த கெட்ட சுவையை விரைவில் நீக்க வேண்டும். அதுதான் எனக்கு தேவை. இதை குத்தம் கொண்டு செய்வேன். எனது செடியை இப்போது நீரூட்ட வேண்டும். வளர வேண்டும். நிலநடுக்கம். மறைவாக இரு. கவலை இல்லை. அப்படி பகர்வா பர்பராவின் விதை வளர்கிறது. இப்போது பர்பராவிற்கு தன் பிராக்கோலி செடி உள்ளது. எவ்வளவு மோசமாக இருக்கிறது. எனக்கு கோசுக்கீரை பிடிக்காது. அருவருப்பு. பார்பரா, நீ வெறுமனே குளித்து விடு. மற்றும் நீ ப்ரோக்கோலிக்கு சாப்பிட வேண்டும். இல்லை, ப்ரோக்கோலி மட்டும் வேண்டாம். ஆனால் இதை போக்குவதற்கான ஒரு யோசனை இருக்கிறது. அற்புதம், அங்கு ஒரு ஒவ்வாலை உள்ளது. ஜூலி, அந்த வஞ்சனைகள் எல்லாம் இறுதியில் தண்டனை பெறுகின்றன என்பதை நீயே அறிவாய். நிக் உன்னை பத்தி தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அது மிகவும் ருசியா இருக்குது. மேலும் கொஞ்சம் உங்களுக்கு எங்கிறீங்களா? அடுத்த முறை நீ அதை தவிர்க்க முயல மாட்டாய். வாவ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். எல்லாரும் தோசை மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதிர்ஷ்டம் அல்ல, அவர் ஒரு சிறிய ஃப்ரை மட்டுமே பெற்றுள்ளார். இதோ அவ்வளவு குறைவா? எனக்கு இன்னும் வேண்டும். இப்ப அது என்னுடைய நேரம். பார்பரா, எனக்கு சில பிரைஸும் கடன் தர முடியுமா? என்ன, ஒரு பிரை மட்டும் தயவு செஞ்சு கொடுப்பையா? நிச்சயமா. கொஞ்சம் எடு. நீ நம்புறியா? இருந்து கொள். நான் உன்னிடம் பழி தீர்த்துவேன். ஜூலி பார்பராவின் கெட்சப்பை மிகவும் காரமாக்குகிறாள். இது மிகவும் கொடூரமானது. எனக்கு தெரியாது. சூடாக இருக்கு. அத ஒரு பார்வை பாருங்கள். இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். பார்பரா, நீ விரைவில் குளிர்வடைய வேண்டும். அது கெட்சப்பால் இல்லை. அது மிகவும் சிறந்தது. சரி, எனக்கு போதுமான கெட்சப் உண்டு. நிக்கு, உன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்களை கவனப்படி. ஒரு துண்டும் கிடைப்பதில்லை. என்ன, மிக சுவையா இருக்குது. நன்றி நிக்கு. பிரெஞ்சு பரிஜீகரங்களையும் உன் கையில் அடைகிடு செய்தாய். நிக், வேதனைப்படாதே. பாட்டியாச்சா, பெரிய பிரிங்கல் ஸ்கேன். சற்றே நிக் அதிர்ஷ்டசாலியாகி பார்பராவுக்கு முழு பாமரையின் அம்சம் உள்ளது. மிக அருமை. ஜூலிக்கு ஒன்னே உள்ளது. அது மிகவும் சிறியது. நாம் அதை சரி செய்வோம். எனக்கு தெரியாது. இது நல்லா இருக்கு. ஆவணத்தை தாக்கல் செய். ரொம்ப சுவையானது. போதும். நீ ஏன் உறைந்திருக்கிறாய் உன் துறையில? ஹே, என்ன
அது திறந்து விடாது. கவனமாக இருங்கள், உங்கள் உடைந்து விடாதீர்கள். உங்களுக்கு பிரிங்கிள்ஸ் கிடைக்கவில்லை என தெரிகிறது, அதற்காக எனக்கு சஞ்சலம் இருக்கிறது. நம்மை வெட்டாதீர்கள், இன்னும் சில வெட்டல்கள் மட்டும் புட்டணன் திறந்துவிடும். நிக், நீ ஒரு உண்மையான மாத்திராட்டி. பாருங்கள் நிக், உன் வாயை கொஞ்சம் விசாலமா திற. சிப்ஸ்கள் உன் பக்கம் வருது. ஆச்சே, மா ருசியானது. ஷனா இரு. நிக் விலகு. ஓ, நிக்குக்கு சரி. நான் என் சுவையான சிப்ஸை சாப்பிட துவங்க போறேன். எங்கே தோய்வதை கவனமாக இரு, அது வலித்தது. இவ்வளவு ருசியாக உள்ளது. நான் என்ன களைந்தேன். நிக், டேபிளின் கீழ் மறைவது உனக்கு சிறந்தது. பார்பரா இங்கு ஒரு குண்டு உச்சிதப்படுத்துகிறார். ஜூலி வளைப்பு, நான் அதை மறுபடியும் நம்புவது இல்லை. வாவ், நீ தயார் இருந்தாய், ஆனால் நிக் இல்லவில்லை. ஜாக்கிரதை, நாங்கள் கட்டுமான பணியில் இருக்கிறோம். பார்பரா, உன் கோபுரத்தை பிடி. இது வேலை செய்தது. ஜூலிக்கு மீண்டும் அதிர்ஷ்டம் வாய்க்கவில்லை. ஒன்றே ஒன்று. நிக்கிடவர் தான் ரொம்ப வித்தியாசமா உள்ளது. பிளேட்ல வேற ஸ்கிட்லஸ் இருக்குன. வாவ், பார்பரா சும்மா எல்லா நிறங்களும் உள்ளன. ஒன்றே ஒன்று, அது ரொம்ப சிறியது. என்ன, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. ஜூலி, அது வேலை செய்யுமான்னு எனக்கு சர்டிஸா இல்ல, ஆனா நீ முயற்சிக்கு சுதந்திரமா இருக்க. ஆஹா, இதுதான் சிறப்பானது. ரொம்ப சிறப்பா உள்ளது. ஓ, முருங்கை ரொம்ப சுவையா இருக்கு. அருமை. நானும் ஸ்கிட்டில்ஸ் என்றென்றும் சாப்பிட முடியும். வாவ், சூப்பர். நிக், உன் முறை. வார், என்னால் என்ன செய்ய முடிகிறது? ஓ, நீ முழுமையாக. ஆனால் உனக்கு கொஞ்சம் மேலும் வேண்டும். ஆனால் ஏதாகிலும் அதிகப்படியான ஸ்கிட்டல்ஸ் வைத்திருப்பதை நான் அறிவேன். நிக், எனக்கு என்னவோ பார்பராவிற்கு அந்த யோசனை பிடிக்காது என்று தோன்றுகிறது. அவள் கவனிக்க மாட்டாள். இவை எல்லாத்தும் எனது. எந்த சுவையிலிருந்து தொடங்கணும்? இதையா, ஆனிமியன் இதையா? இல்ல இல்ல, எனக்கு இத வேண்டும். என்னால் தேர்வு செய்ய முடியவில்லை. இது மிகவும் கஷ்டம். அட, வாங்கி விட்டேன். அது என்ன, ஒரு நேரத்தை தேர்ந்தெடுக்க உதவும் லாட்ரி. நம்ம இதை சிறப்போம். இங்க வா. அதுதான் நான் பச்சையை கொண்டு தொடங்குகிறேன். ரொம்ப சுவையா இருக்கு. எனக்கு ஸ்கிட்டில்ஸ் பிடிக்கும். எல்லா ருசிகளையும் ஒரே நேரத்துல சுவைக்கணும்னு விரும்புறேன். ரொம்ப சுவை. யோசிக்கிறேன். இதே என்ன? ஓ ஓ, டோர்ஸ் பை ஸ்கிட்டில்ஸ் காந்தி. அச்சாரியமா ஃபயசு கிராக்கர்ஸ் பச்சை மிக சுவையா இருக்கலாம். அது உண்மை, மிக சுவையாக. ஓ, இது ஒரு அதிர்ச்சி உடையது. பெண்கள், எங்கள் கைகளை தயார் செய்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் போதுமானது இருக்கிறது. வாவ், ட்விக்ஸ் ரொம்ப ருசியா இருக்கு. சரி, உள்ளங்கள் இந்த சவாலையை தொடங்க ஆவலோட இருக்கும். அங்க சம்பட்டி மேலும் கவனமாக இருங்கள். எனக்கு ஒரு யோசனை உண்டு. ஜூலி, சாதனையாக நீ எல்லாம் வெட்ட போற. நான் இதை எப்பொழுதும் சாப்பிட முடியும். அத்தனை பேரும் மிகவும் அழுக்காக இருக்கிறீர்கள். உடனே குளிக்க வேண்டும். நான் அடுத்தவ. நீ ரேப்பர்களை விரைவாக பார்த்துக் கொண்டாய். அற்புதம். ரொம்ப சோயா இருக்கிறது. இல்லை, சூடான பால் நமக்கு தேவை. வாவ், அவ்விதம் ஒரு உண்மையான சாக்லேட் காக்டெயில். இது அப்ரைசர்ஸ் கர். இப்ப பாத்னா, உங்ககிட்ட முழு சுவற்றில ட்விக்ஸ் இருக்குது. அதை இடிக்கணும், மறுபடியும் கட்டணும். எனது கருவிகள் எங்கே? நியூட்ரெல்லா, அதுவே எனக்கு தேவை.
உயர்ந்த வானிலை மாளிகையை ட்விக்ஸ் கருவிகள் கொண்டு செய்ய போகிறேன். நிக், நீ அங்கிளைகள் பக்கத்தில் கிடான்களை மட்டும் விட்டு இருக்க கூடாது. என்ன நடக்கிறது? இல்ல, ஓய், மன்னிக்கவும் நிக், பரவாயில்லை, நான் ஒரு இதயத்தில் இருக்கிறேன்.